ஒரு நாள் பாபா சொன்னாரு, நீ நிரந்தர யோகியாக ஆகிவிடணும். நான் யோசிச்சேன், நிரந்தர யோகியாக ஆவதற்காக இப்ப நான் பார்க்கிறேன், எந்த காரியம் செய்தாலும் காரியத்தின் எண்ணம் எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. இப்ப கிச்சனுக்கு போறோம் அப்படின்னா என்ன சமைக்கிறது, எவ்வளோ பொருள் போடுறது, அது எங்க இருக்கு தேடுறது. அந்த நேரம் சிவபாபாவுடைய நினைவு இல்லையே, அதை நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். பாபா கிட்ட நான் கேட்டேன், பாபா நிரந்தர யோகியாக எப்படியாவது, எந்த காரியம் செய்தாலும் கர்மத்தின் எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. பாபா சொன்னாரு, நிரந்தர யோகி அப்படின்னாலே அதன் பொருள் என்ன பாரு. நான் கிளாஸ்க்கு வரேன், 100% யோகாதான், முழுமையாக யோக நிலையில இருக்கேன். 100% சர்ச் லைட்டா நான் இருக்கேன். அதுக்கப்புறம் நான் பேசும்பொழுது செகண்ட் நம்பர், யோகா பண்ணும் பொழுது முதல் நம்பர், அதுக்கப்புறம் வாணி படிக்கும் பொழுது இரண்டாவது, அதுக்கப்புறம் காரியம் செய்யும் பொழுது காரியம் செய்யறேன். அப்ப நான் சிவபாபாவை மறந்துட்டேன்னு சொல்ல முடியாது. காரியம் செய்யும் பொழுது கிச்சனுக்கு நான் போறேன், இந்த பொருள் மோசமா இருக்கு, இது நல்லா இருக்கு, இதை சரிப்படுத்துன்னு நான் எல்லா கட்டளைகளும் கொடுக்கறேன். அந்த சமயத்துல எனக்கு சிவபாபா நினைவு இல்லைன்னு சொல்ல முடியுமா? சிவபாபாவுடைய நினைவு இருக்கு. சிவபாபாவுடைய நினைவு இல்லை என்றால் அதன் அடையாளம் ஃபீலிங் வரும், மூட் ஆஃப் ஆகும், தேக அபிமானம் வரும், அழுவோம், புத்தியின் அந்த ஒரு அகங்காரம் வந்துவிடும், கோபம் வந்துவிடும். இதுதான் பாபாவின் நினைவு இல்லாமல் இருக்கும் பொழுது வருகிறது. ஏன் அப்படின்னா பாபாவுடன் தொடர்பு இல்லை, அது டிஸ்கனெக்ட் ஆயிடுது, அந்த கனெக்ஷன் உடைஞ்சு போயிடுது, அதனால இருட்டாயிடுது. எப்படி லைட் கட் ஆயிடுச்சு, கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னா இருட்டாயிடுது இல்லையா? இது இருட்டின் அடையாளம். ஃபீலிங் வரது, துக்கம் வரது இருட்டின் அடையாளம். அப்போ அந்த ஒரு கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு, அப்படி இல்லதானே? அப்ப யோகா இருக்கு, நிரந்தர யோகியாக இருக்கீங்க, பெர்சன்டேஜ் குறைஞ்சு போயிடுது. 100% அடைவதற்கு நீங்க முயற்சி செய்யணும், அதற்காக முயற்சி செய்யணும். அப்ப இவ்வளோ பெர்சன்டேஜ் நான் இருக்கேன், ஆனா நான் 100% அடையணும், இதை தான் புரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் நிரந்தர யோகி. அப்ப நான் பாபாவுக்கு லெட்டர் எழுதினேன். இந்த ஒரு பயிற்சியை நான் சொல்றேன், எப்படி என்னுடைய ஆத்மாவை நான் மாத்தினேன். அப்ப ஆத்மாவை மாற்றுவதற்கான பயிற்சியை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன். பாபாவுக்கு நான் லெட்டர் எழுதினேன். என்னால் பேச முடியல, அதனால பாபாவுக்கு லெட்டர் எழுதினேன். பாபா, நான் யோசிக்கிறேன், இன்னைக்கு முழு நாளும் நான் அகண்ட யோகம் செய்ய போகிறேன், அகண்ட யோகத்தில் அமர போகிறேன். என்ன நான் பார்க்கிறேன், என்னுடைய யோகா எந்த அளவிற்கு தொடர்ந்து இருக்கிறது, என்னால் எந்த அளவிற்கு தொடர்ந்து யோகா செய்ய முடியுது, நான் யோகத்தின் முழுமை நிலையை அடைய முடிகிறதா, ஒவ்வொரு வினாடியும் என்னை நான் சோதிக்க விரும்புகிறேன், இதற்கான பயிற்சி செய்ய விரும்புகிறேன், எனக்கு அதற்கான பெர்மிஷன் கொடுங்க அப்படின்னு பாபா கிட்ட கேட்டேன். நான் கீழே இறங்கி வரமாட்டேன் பாபா, எந்த காரியமும் செய்ய மாட்டேன், நான் சாப்பிட மாட்டேன், குடிக்க மாட்டேன், எனக்கு இந்த பெர்மிஷன் கொடுங்க. பாபா தன்னுடைய கையெழுத்து போட்டு எனக்கு கடிதம் எழுதி கொடுத்தாரு. குழந்தை, உனக்கு பெர்மிஷன் இருக்கு, முழு நாளும் நீ தபஸ்யால உட்காரு, ஆனா ஒரு பிராமணியை நான் உனக்காக நியமிக்கிறேன், டைம் படி அவங்க பழம், பால், தண்ணி உனக்காக கொடுப்பாங்க. நான் அதை கூட கேட்கவே இல்லை, அந்த கேட்கறதுல இருந்தும் நான் விடுபட்டு போயிட்டேன். ஏன்னா நான் என்ன பண்ணணும், என்ன அனுபவம் செய்யணும், தொடர்ந்து ஒரே ஒரு ஈடுபாட்டில் நிலைத்திருக்க வேண்டும். நான் அமர்ந்து விட்டேன், பாபாவுடைய பெர்மிஷன் கிடைச்சிடுச்சு. ஒரு 10-15 நிமிஷம் ஆயிடுச்சு, எனக்கு ரொம்ப தாகம் எடுக்க ஆரம்பிச்சிடுச்சு. பாருங்க காரணம் என்னவெல்லாம் அமையுது. எனக்கு ரொம்ப தாகம் எடுத்தது. நான் வெளியில போனேன், ஒரு சிஸ்டரை தேடிட்டு நான் போனேன், யாராவது கிடைச்சாங்கன்னா தண்ணி எடுத்துட்டு வருவாங்க அப்படின்னு. அப்போ உள்ளுக்குள்ள எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு, இப்ப நான் எங்க இருக்கேன், இப்ப நான் சூக்ஷ்ம வத்தனத்துல இருக்கேன் இல்லையா? சூட்சும வத்தனத்துல ஃபரிஷ்தாக்களுக்கு தாகம் எடுக்குமா? ஃபரிஷ்தாக்கள் பறக்கும் பறவைகள், பறந்துகிட்டு இருக்கவங்களுக்கு யார் தண்ணி கொடுப்பாங்க? நான் ஒளி ஃபரிஷ்தா, நான் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன்.
அப்ப எனக்கு அந்த உணர்வு ஏற்பட்டுச்சு, நான் சூட்சும வதனத்தில் பறக்கும் ஃபரிஷ்தாவாக உள்ளேன். இந்த உணர்வு ஏற்பட்ட உடனேயே நான் திரும்ப வந்து அமர்ந்துட்டேன். பாபாவின் பாலனை, பாபாவின் அன்பினுடைய பிறப்பு, பாபாவின் வரதானம் எப்படி இருக்கு பாருங்க. 6 மணி ஆயிடுச்சு, பாபா சாப்பிடக்கூடிய நேரம். 6 மணிக்கு பாபா சாப்பிட்றதுக்காக வந்தாரு. நான் 6 மணி வரைக்கும் மேல உட்காந்துட்டு இருந்தேன், யோகத்துல உட்காந்துட்டு இருந்தேன். மற்ற எல்லாத்தையுமே நான் மறந்துட்டேன். யாருக்கு பாபா வந்து தண்ணி எடுத்துட்டு வர்றதுக்காக பால் பழம் கொடுக்கறதுக்காக நியமித்தாரோ அந்த சிஸ்டரும் மறந்துட்டாங்க. அப்ப எனக்கு வந்து தண்ணி பால் பழம் எதுவுமே இல்லை. பாபா வந்து அந்த குழந்தையோட புத்தியின் பூட்டை கூட பூட்டியிருப்பாரு போல இருக்கு. 6 மணி ஆயிடுச்சு. என்னுடைய தபஸ்வி குழந்தை எங்க? அந்த குழந்தைக்கு யாராவது வந்து தண்ணி ஃப்ரூட் பழம் கொடுத்தாங்களா? மம்மா கிட்ட கேட்டார் பாபா. அந்த மம்மா வந்து அந்த சகோதரி கிட்ட கேட்டாங்க, யாருமே வரவே இல்லை, எல்லாருமே மறந்துட்டாங்க. சரி, என்னோட குழந்தைய இப்ப வந்து கூப்பிடுங்க. நான் 2 விஷயத்த வந்து உங்களுக்கு சொல்றேன், நீங்க கேட்டதுமே சொரூபமாயிடணும். இந்த விஷயத்த கேட்டு எனக்கு முன்னாடி ஒரு சகோதரி வந்து உட்கார்ந்துருந்தாங்க. மெதுவாக அந்த சகோதரி அமர்ந்திருக்கக்கூடிய வைப்ரேஷன் எனக்கு வந்துச்சு. என்னுடைய கண்களை திறந்து நான் வந்து பார்த்தேன். உடனடியாக அவங்க சொன்னாங்க, பாபா கீழே இருக்காரு, உன்னை பாபா கூப்பிடுறாரு. பாபா என்ன கூப்பிடுறாரா? உடனடியாக நான் கீழே இறங்கி வந்தேன். பாபா கடைசி ஸ்டெப்ல நின்றுட்டு இருந்தாரு. வா குழந்தாய் வா, என்னுடைய தபஸ்வி குழந்தாய் வா, முழு நாளும் நீ தபஸ்யா செஞ்சுட்டு இருந்தியா, வா, எனக்காக நீ தபஸ்யா செஞ்சுக்கிட்டு இருந்த, நான் உன்னை சந்திக்கலையா? பக்தி மார்க்கத்துல தபஸ்யா செய்யறாங்க, விரதம் இருக்காங்க, இறைவனை சந்திப்பதற்காக விரதம் இருக்காங்க. இன்னைக்கு நீ எனக்காக விரதம் இருந்தாய், என்னை சந்திப்பதற்காக விரதம் இருந்தாய், நான் உன்னை சந்திக்கலையா? வாழ்க்கையை நீ யாருக்காக சமர்ப்பணம் செஞ்சிருக்க? எனக்காக தானே சமர்ப்பணம் செஞ்சிருக்க. என்ன நீ சந்திச்சிருக்க? இன்னைக்கு குறிப்பாக நீ எனக்காக விரதம் இருந்திருக்க. அப்ப நான் உன்னை சந்திக்கலையா? நான் உனக்கு கிடைக்கலையா? என்னை சந்திக்கவில்லை என்றால் நீ உன்னுடைய வாழ்க்கையை கொடுத்திருக்க மாட்ட. நீ யாருக்கு வாழ்க்கையை கொடுத்த? பாபா கீழே நின்னுட்டு என்கிட்ட பேசிட்டு இருந்தாரு. இந்த சப்தம் கேட்ட உடனேயே என்னை நீ அடைந்து விட்டாய் அப்படிங்கிற சப்தத்தை நான் கேட்டேன். அதுதான் ஈஸ்வரிய சுகம், ஆத்மா மற்றும் பரமாத்மாவிற்கான சந்திப்பு. அப்படிப்பட்ட ஈஸ்வரிய சந்திப்பு, அந்த ஒரு சுகம் பாடப்பட்டிருக்கு, சாஸ்திரங்கள்ல கூட பாடப்பட்டிருக்கு. அத்தீந்திரிய சுகத்தை பற்றி பாடப்பட்டிருக்கு. ஆத்மா மற்றும் பரமாத்மாவின் சந்திப்பினுடைய ஈஸ்வரிய சுகம். அவ்யக்த பாப்தாதாவை நம்ம நேத்து கூட பார்த்தோம். எவ்வளோ ஒரு அன்பு நிறைந்த ரூபம். தன்னுடைய கண்கள் மூலமாக எவ்வளோ பாபா அன்பு கொடுக்கிறாரு. வாய் மூலமாக இனிய வார்த்தைகளை பாபா பேசுறாரு. இந்த ஈஸ்வரிய சுகத்தை நாம் அடைஞ்சிருக்கோம். யார் அதை அடைஞ்சிருக்காங்களோ அவங்களுக்கு இது வந்து தெரியும். இப்ப நான் வேற எதையும் பேச முடியாது. அப்பேற்பட்ட அனுபவம் எனக்கு வந்து கிடைச்சது. ஆத்மா மற்றும் பரமாத்மாக்குள்ள அப்படியே வந்து மூழ்கி போயிடுச்சு. பாபா சொன்னார் மம்மா கிட்ட, மம்மா இந்த குழந்தை எனக்காக விரதம் இருந்திருக்காங்க, நான் இந்த குழந்தைக்கு என்ன ரிட்டர்ன் கொடுக்கறது? நான் இந்த குழந்தைக்கு என்னுடைய கைகளால் உணவூட்ட போறேன். மம்மா நீங்க கூட இந்த குழந்தைக்கு உணவு கொடுங்க. அப்போ என்னை வந்து டைனிங் அழைச்சிட்டு போனாங்க, சேரில் உட்கார வச்சாங்க. மம்மா பாபா 2 பேருமே தன்னுடைய கமல கரங்களால் உணவூட்டினாங்க. நான் அப்படியே பறக்க ஆரம்பித்தேன். இறைவன் பாக்யவான். இறைவன் தன்னுடைய குழந்தைக்கு கமல கரங்களால் கொடுக்கிறாரு, உணவூட்டுறாரு. பாபா தன்னுடைய கரங்களால உணவூட்டுறாரு. யாருக்கு பாக்கியம் கிடைக்குது? யாருக்கு லாட்ரி கிடைக்குது? லாட்ரி எல்லாருக்கும் கிடைக்குது. யாருக்கு அதிர்ஷ்டம் அடிக்குது? யார் பாக்கியசாலியோ அவர்களுக்கு. இதுதான் என்னுடைய அன்பின் பிறப்பு. அப்ப பாருங்க, வரதானத்தின் பாலனை இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அன்பின் வாழ்க்கை. பாபா அன்பு கொடுத்தாரு, அன்புல ஞானம் நிரம்பி இருக்கு. அப்ப அந்த அன்பின் ஜென்மம் ஏற்பட்டுடுச்சு. அவ்வளோதான்.